Hi friends, welcome back to our channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஒர்க் பிளேன் டூல் எப்படி வந்துட்டு செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம், கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ். இந்த ஒர்க் பிளேனோட ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியூவில் ஒர்க் பிளேன். ஸோ இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பிளேனை வந்துட்டு நமக்கு தேவையான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் பிளேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த XY ரெட் கலர் கோஆர்டினேட்ஸ் காட்டுது இல்லையா, ரெட் கலர் பிளேன், இதான் வந்துட்டு ஒர்க் பிளேன். இப்போ கரெக்டாக இப்படி தான் இருக்குது. இதான் வந்து டிஃபால்ட் பொசிஷன். இந்த ஒர்க் பிளேனோட டிஃபால்ட் பொசிஷன் இந்த இதுதான். ஓகேங்களா, இது எதை டினோட் பண்ணுதுன்னா இந்த லோக்கல் கோஆர்டினேட்ஸ் தான் டினோட் பண்ணுது. இந்த ரைட் எண்டு பாட்டமில் இருக்கிறது தான் லோக்கல் கோஆர்டினேட். ஸோ நம்ம ஒர்க் பிளேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஒர்க் கோஆர்டினேட்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸாம்பிளோட நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பிளேனை வந்துட்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எதுக்காக நம்ம ஒர்க் பிளேனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஸ்லோப்டு மெம்பர்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது பர்லின் ப்ளேஸ் பண்ணுறோம் இல்லையா, ராஃப்டர் மேலே பர்லின். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்லோப்டாக இருக்கும். ஸோ இந்த நம்ம ஒர்க் பிளேனை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் தான் அந்த பர்லின்லாம் ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்லின்ஸ் இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒர்க் பிளேன் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம எப்படி வந்துட்டு எக்ஸாம்பிளோட எப்படின்னு பார்க்கலாம். ஒர்க் பிளேனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஒர்க் பிளேன் டூல். ஸோ எப்படி மெம்பர் நமக்கு ஸ்லோப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கர்சரை வந்துட்டு அந்த சர்ஃபேஸில், அந்த ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் பிளேன் வந்து டைரக்ஷன் மாறும். ஸோ அதை ஜஸ்ட்டு லெஃப்ட் மிடில் மவுஸ் பட்டன் பிக் பண்ணோம்னா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கிரிட் வியூஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரிட் வியூஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரிட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், கிரியேட் வியூ அலாங் கிரிட் லைன்ஸ், ஜஸ்ட்டு கிரியேட். இப்போ கிரிட் வியூ கிரியேட் ஆயிடுச்சு. நான் கிரிட் 1 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஒரு ராஃப்டர் மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ காலம் இங்கே ஒரு பக்கம். ஸோ இதோட ஓரியன்டேஷன் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 2 மெம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே, தென் இப்போது நம்ம ராஃப்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ பீம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது வந்துட்டு செகண்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ராஃப்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போது இந்த ஃப்ரேம் அப்படியே காப்பி பண்ணி ஸோ இங்கேருந்து கிரிட் 2 வச்சுக்கிறேன். அதே மாதிரியே கிரிட் 3லையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரைட். இப்போது இந்த ராஃப்டர் மேலே நான் வந்துட்டு பர்லின் போடணும். ஓகே, இப்போ ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு பீம் பிடிச்சிட்டு ஜஸ்ட் இங்கே ட்ராப் டவுனில் யூ கேன் சூஸ் பர்லின் ஹியர். இங்கே பர்லின்னு சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட். ஸோ சேனல் பர்லின்னு போடலாம், இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஜெட் பர்லின்னு போடலாம். இப்போ நான் ISMC 200, ஸோ சி பர்லின் நான் போட்டுருக்கேன். இப்போது கிரிட் 1 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த லெவல் 5000 லெவலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இந்த ஸ்லோப்டாக இல்லை. ஏன்னா நமக்கு ஒர்க் பிளேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ ஒர்க் பிளேன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மெம்பரை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதை காப்பி பண்ணாவோ மூவ் பண்ணாவோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காப்பி பண்ணுறேன். எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு 1500 பிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ் ஒரு 8 காப்பி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி. ஸோ இது எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலாங் திஸ் ராஃப்டரில் எனக்கு பிளேஸ் ஆகலை. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ராஃப்டர் மேலே நான் ப்ளேஸ் பண்ணணும்னா அந்த ஒர்க் பிளேனை நான் வந்து செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு தான் இந்த மெம்பரை நான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். வியூவில் ஒர்க் பிளேன் டூல். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் பிளேன் ஆர் பிக் கிரிட் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பிளேன் சர்ஃபேஸில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் டச் ஆகும்போது அந்த டைரக்ஷன் மாறும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் மாறும். ஸோ உங்களுக்கு தேவையான டைரக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லெஃப்ட் மவுஸ் பட்டன் பிக் பண்ணிங்கன்னா அந்த சர்ஃபேஸ் ஏற்ற மாதிரி ஒர்க் பிளேன் ஃபிட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேன் கோஆர்டினேட்ஸ் இங்கே மாறி இருக்குது. இதுதான் லோக்கல் கோஆர்டினேட். ஸோ இப்போ நம்ம வந்து பர்லின் ப்ளேஸ் பண்ணலாம்.
ஸோ பீம் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். இப்போது எலிவேஷன் வியூ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒர்க் பிளேனும் நமக்கு மாறி இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி மெம்பரும் பிளேஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த மெம்பரை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ ரொட்டேட். ஸோ இது வந்து கரெக்டான பொசிஷன். இதை வந்துட்டு மிடில் பண்ணிக்கலாம், லெஃப்ட். ஓகே. ஸோ இப்போ ஒர்க் பிளேனை வந்துட்டு செட் பண்ணி நம்ம பர்லின் பிளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூவ் பண்ணலாம். மூவ் ஸ்பெஷல் லீனியர். இப்போ எக்ஸில் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா ஒரு 500 மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படி இது மூவ் ஆகுதுன்னா அலாங் திஸ் ஒர்க் பிளேன். இந்த ஒர்க் பிளேன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ் ஆகும். இப்போ காப்பி பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்லினை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல் லீனியர். ஸோ முன்னாடி கொடுத்த அதே வழியே இருக்கட்டும், ஜஸ்ட்டு காப்பி, டு நாட் எக்ஸ்பேண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராஃப்டர் மேலேயே நம்ம பர்லின் எப்படி வச்சுருக்கோமோ அது மேலேயே இருக்கும். ஸோ அந்த சர்ஃபேஸை கரெக்டாக பிக் பண்ணணும், இல்லைன்னா இங்கே கேப் இருக்கும். ஸோ காப்பி பண்ண பிறகு உங்களுக்கு தேவையில்லாத பர்லின்லாம் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எதுக்காக நம்ம ஒர்க் பிளேனை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு. 3D வியூவா. நெக்ஸ்ட்டு parallel to XY plane. ஸோ இது வந்துட்டு டிஃபால்ட், அதாவது டிஃபால்ட் பொசிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிவிட்டு parallel to XY plane. ஜஸ்ட்டு கோஆர்டினேட்லாம் எதுவும் இல்லை, XYங்கிறது இந்த குளோபல் கோஆர்டினேட்ஸ் தான் நோட் பண்ணுது. இதை வந்துட்டு ஜஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போது XY பிளேன் இருக்கு, வேறு பிளேன் சூஸ் பண்ணுறதுனால நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா XZ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெப்த்து கொடுக்கணும். டெப்த்து வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2500 அப்படின்னு கொடுக்குறேன்னா சேஞ்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குளோபல் ஆரிஜின்லேருந்து எக்ஸட் பிளேனில் 2500க்கு மூவ் ஆயிரும். இப்போ இங்கேருந்து இதோட பிளேன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2500 இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஒர்க் பிளேனோட கிரிட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னாப்பிங் டூல்ஸுக்கு கீழே இப்போ வியூ பிளேன் இருக்குது. வியூ பிளேன் பதிலாக ஒர்க் பிளேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோட கிரிட்டை நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒர்க் பிளேனோட கிரிட். ஓகே. இப்போ திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வியூவில் ஒர்க் பிளேன் parallel to XY plane இது கொடுத்துட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் வந்துட்டு XY வச்சுட்டு 0 கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் பொசிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒர்க் பிளேன் ஆப்ஷனை எடுத்துகிட்டு வியூ பிளேன் கொடுத்துருங்க. ஓகே. செகண்ட் ஆப்ஷன்ஸ் மெயின்லி நம்ம வந்துட்டு டிஃபால்ட் பொசிஷனுக்கு ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இதான் வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் வருவோம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூசிங் ஒன் பாயிண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆரிஜின் மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் பிக் பண்ண முடியும். ஸோ இந்த கரண்ட்டை ஒர்க் பிளேன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். எந்த வித எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட்டு அதோட ஆரிஜின் மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அதான் யூசிங் ஒன் பாயிண்ட். ஸோ அந்த ஒன் பாயிண்ட் வந்து பிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆரிஜின் கேட்குது. இப்போ நான் ஆரிஜின் எங்கே பிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்துட்டு அந்த ஒர்க் பிளேன் ஷிஃப்ட் ஆயிரும். ஆனால் கரெக்டாக என்ன டைரக்ஷன் இருக்கோ அப்படி தான் இருக்கும். எக்ஸு ஒய் டைரக்ஷன் எதுவுமே இதெல்லாம் மாற்ற முடியாது. ஓகே. ஜஸ்ட்டு யூசிங் ஒன் பாயிண்ட். நீங்கள் எங்கே வந்து பிக் பண்ணுறீங்களோ அங்கே ஆரிஜின் போயிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூசிங் 2 பாயிண்ட். ஸோ இதில் நம்ம 2 பாயிண்ட் பிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எது பிக் பண்ணுறோமோ அது ஆரிஜின். செகண்ட் பாயிண்ட் டினோட்ஸ் தி பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். இந்த எக்ஸ் டைரக்ஷனோட பாசிட்டிவ். இப்போது நான் பிளான் வியூ வச்சுக்கிறேன். ஸோ யூசிங் 2 பாயிண்ட். இப்போது அந்த ஒர்க் பிளேனோட ஆரிஜின் வந்துட்டு ஸோ நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்படி இருக்குது.
யூசிங் 2 பாயிண்ட். ஸோ இது வந்துட்டு எனக்கு வந்து ஆரிஜின். இப்போ நான் எக்ஸ் டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு எக்ஸ் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷன் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இது ஒய். ஸோ நம்ம கிரிட்டு பிளேஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரி ஒர்க் பிளேன் செட் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்லோப்டு கிரிட்லாம் பிளேஸ் பண்ணலாம். இதுக்கேற்ற மாதிரி கிரிட்டை ஒன்று கிரியேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் இந்த இப்போ கரண்ட்டாக செட் பண்ண ஒர்க் பிளேன். ஸோ கிரிட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு எடிட்டில் கிரிட்டு, ஸோ கிரியேட் ரெக்டாங்கிள் கிரிட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸு அண்ட் ஒய் நம்ம ஒர்க் பிளேன் எப்படி செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோப்டாக எனக்கு வந்து கிரிட்டு வந்து கிரியேட் ஆகும், ஒரு ரெக்டாங்கிள் கிரிட்டு. ஸோ நியூவாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போது ஜஸ்ட்டு நீங்கள் எங்கே ஆரிஜின் வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் பிளேன் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிரிட்டை டெலிட் பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட். ஓகே. ஸோ இந்த 2 பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஆரிஜின் மட்டும் பிக் பண்ணோம். தென் எக்ஸ் டைரக்ஷன், எக்ஸோட பாசிட்டிவ் டைரக்ஷன். ஒய் வந்து ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரியை வந்து அதையே எடுத்துச்சு. ஸோ இப்போ ஒய் டைரக்ஷன் நம்ம இதில் வந்து செட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் மெத்தடில் அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒய்யோட பாயிண்ட்டையும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதான் யூஸிங் 3 பாயிண்ட். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு ஆரிஜின், செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ் டைரக்ஷனோட பாசிட்டிவ் வேல்யூ அண்டு ஒய் டைரக்ஷன், தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு ஒய்யோட பாசிட்டிவ் டைரக்ஷன். இது மூணையுமே நம்ம வந்துட்டு இதில் இன்புட்டாக கொடுக்க முடியும். ஓகே. இப்போ திருப்பி நான் ரீஸ்டோர் பண்ணுறேன். ஒர்க் லைன் போயிட்டு பேரலல் டு XY சேஞ்ச். இப்போ 3 பாயிண்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரிஜின், செகண்ட் பாயிண்ட் எக்ஸோட டைரக்ஷன், அடுத்தது ஒய்யோட டைரக்ஷன். ஒய்யோட டைரக்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி எடுத்துக்கும். நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு டைரக்ஷன் மட்டும் பிக் பண்ண போதும். இந்த டைரக்ஷனில் வேணுமா, இந்த டைரக்ஷன் வேணும். இப்போ ஒய் வந்து எனக்கு இந்த டைரக்ஷனில் வேணும், அதனால் இந்த எட்ஜை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனையும் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ திருப்பி நான் ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த பர்லின் போடுறதுக்கு வந்துட்டு நம்ம 2 பாயிண்ட் அண்ட் 3 பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணலாம். இப்போ 2 பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஆரிஜினாக கொடுத்துட்டு இது வந்து எக்ஸோட டைரக்ஷன். ஸோ இப்படியும் வந்துட்டு நம்ம வந்து பர்லின் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எலிவேஷன். ஓகேங்களா. ஸோ ஒர்க் லைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பர்லினை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதான் இதோட ஆப்ஷன்ஸ். இப்போ இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், லீனியர் காப்பி. தேவையில்லாத பர்லின் டெலீட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா parallel to view plane. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க பிளேன் வியூ பிளேனுக்கு பேரலாக எக்ஸ்ஒயை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வியூ பிளேனுக்கு பேரலாக எக்ஸ்ஒய் பிளேன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போது ஒர்க் பிளேன் parallel to வியூ பிளேன் ஜஸ்ட் அந்த வியூ மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா XZ இருக்குது, இங்கே கீழே பாருங்கள் XZ. இப்போ நான் அந்த வியூ வந்து பிக் பண்ண உடனே எனக்கு XY வந்துட்டு பேரலாக வந்துடும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மிரர் பண்ணும்போதுலாம் எலிவேஷனில் வந்து மிரர் பண்ணும்போதுலாம் நம்ம இந்த XY பிளேனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிரர் ஆப்ஷன் எல்லாமே XY பிளேனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது நான் எந்த பர்லினில் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், மிரர்.
ஸோ இந்த சென்டர் லைனை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி இங்கே மிரர் ஆகும். ஏன்னா மிரர் வந்து நம்ம எப்போவுமே XY பிளேனில் தான் பண்ணுவோம். அந்த பிளேனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த parallel to view plane இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம காப்பி ரொட்டேட் பண்ணுறதுக்கும் அந்த parallel to view plane இது வந்து யூஸ் ஆகும். 3Dல பார்க்கலாம். ஸோ இதை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒர்க் பிளேன் parallel to XY plane கொடுத்துட்டு சேஞ்ச். ஓகேவா? இப்போ எலிவேஷன் போகலாம். எலிவேஷன் வியூ. இதில் வந்துட்டு ஒரு மெம்பர் இருக்கு. இப்போ நான் இதை காப்பி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், ரொட்டேட். ஸோ எப்போ எனக்கு இந்த மாதிரி 30 டிகிரியாக காப்பி ஆகும். அப்போது இங்கே வந்துட்டு 30, நம்பர் ஆஃப் காப்பி 1 அப்படின்ட்டு ஜஸ்ட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா, ஸோ இது ஆரிஜின் கேட்குது, ஆரிஜின் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு காப்பி கொடுங்க. ஸோ இது எப்படி காப்பி ஆகுது? அரௌண்டு Z ஆக்சிஸ். இங்கே ஜெட்டில் வந்துட்டு அரௌண்டு கொடுத்துருவோம். அதனால் இந்த ஜெட்டை சுற்றி தான் எனக்கு காப்பி ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எலிவேஷனில் நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது ஸோ அதுக்கு இந்த ஒர்க் பிளேன் யூஸ் ஆகும். இப்போ வியூ போயிட்டு ஒர்க் பிளேன் parallel to view plane இதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து XY, இப்போ Z பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்து இருக்குது. இப்போ XY பிளேன் இங்கே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ காப்பி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல், ரொட்டேட் கொடுத்துட்டு இப்போ ஆரிஜின். ஸோ இதுதான் ஆரிஜின் பாயிண்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் எனக்கு ரொட்டேட் ஆகும். ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துருவோம். நம்பர் ஆஃப் காப்பி 1. ஓகே, இப்போ இது ஜெட்டை சுற்றி தான் உங்களுக்கு காப்பி ஆகுது. ஓகேங்களா? இப்போ -30, நம்பர் ஆஃப் காப்பி 3 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு காப்பி கொடுக்குறேன். இப்போ 3Dல காட்டுறேன் பாருங்கள். ஸோ XY பிளேனை நான் பேரலாக வச்சனால Z ஆக்சிஸ் எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ அரௌண்டு ஜெட்டுனா இப்போ நான் காப்பி பண்ண மெம்பர்லாம் ஜெட்டை சுற்றி தான் எனக்கு காப்பி ஆகுது. ஸோ இப்போ ரீஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி. ஸோ முன்னாடி காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா ஜெட்டை வந்து இப்படி சுற்றிட்டு இருந்தது. ஓகே, ஸோ அதனால் நம்ம லொக்கேஷன் எந்த மாதிரி இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒர்க் பிளேனை அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணால் தான் மாடல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்லோப்டு மெம்பர் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இந்த ஒர்க் பிளேன் டூலை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கிரிட் 2 ஸோ இதில் ஒரு பீம் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட், ஒரு ஹாலோ செக்ஷன் 155. ஸோ இந்த ஹாலோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லோப்டாக இருக்கு. ஓகேங்களா? இப்போ 3D. ஸோ இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஸோ இங்கேருந்து இந்த இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டு மெம்பரையும் கனெக்ட் பண்ணி நான் பேரலாக ஒரு ஸ்கொயர் டியூப் இதே ப்ரொஃபைலில் வந்து ப்ளேஸ் பண்ணணும்னா நம்ம ஒர்க் பிளேன் செட் பண்ணணும். இப்போ பீம் போயிட்டு ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் இந்த ரெண்டு மெம்பரும் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மிடில் ப்ளேஸ் பண்ணிடலாம். பிஹைண்டில் இருந்து மிடில். ஓகே, இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நான் ஒரு வந்து மெம்பர் போடுறேன். ஓகே, இப்போது இதோட வியூ பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குது? இந்த மெம்பருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இல்லை. ஸோ ஏன்னா ஒர்க் பிளேன் அப்படி இருக்குது. ஸோ ஒர்க் பிளேனை வந்துட்டு நான் இதுக்கு தகுந்த மாதிரி டில்ட் பண்ணணும். ஸோ மெம்பர் பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பிளேன் மாற்றியும் அந்த மெம்பரை வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா ஸோ வியூவில் ஃபஸ்ட்டு ஒர்க் பிளேன் செட் பண்ணணும். ஓகே, யூஸிங் 2 பாயிண்ட். ஸோ நான் ஃபஸ்ட் பாயிண்ட் இது கொடுத்துட்டேன். திஸ் இஸ் த ஆரிஜின். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு எக்ஸோட டைரக்ஷன். இப்போ ஒர்க் பிளேன் செட் பண்ணியாச்சு. இப்போ கிரிட் 2 போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்
இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிட்டு திருப்பி மெம்பர் போடலாம் அல்லது இங்கே மாற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனில் டிகிரி இருக்கும், இதை 0 பண்ணிடுங்க. 0 பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் லைனுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஓகே, இப்படியும் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். ரைட் கிளிக், மூவ். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அது தகுந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், காப்பி ஸ்பெஷல் லீனியர் எக்ஸில். ஸோ ஒரு 500, நம்பர் ஆஃப் காப்பி 6 கொடுத்துட்டு காப்பி. ஸோ அந்த மாதிரி பண்ணிடும். இப்போ 3D பார்ப்போம். ஸோ இந்த மெம்பர் எப்படி ஸ்லோப்பாக இருக்கோ அதே மாதிரி அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த 2 பேரல் மெம்பரையும் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஸ்கொயர் டியூப் போட்டிருக்கோம் இன் பிட்வீனில் அதே ஒர்க் பிளேனில். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் நம்ம ஒர்க் பிளேனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிரிட்டு போடுறதுக்கு, மெம்பர் போடுறதுக்கு, பர்லின்ஸ்க்கு, இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுக்குமே நம்ம அந்த ஒர்க் பிளேன் யூஸ் பண்ணலாம். இந்த ஒர்க் பிளேனை பேஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ வியூ கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பிளான் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெம்பர் கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏன்னா இது வந்து ஸ்லோப்பாக இருக்கு இல்லையா? ஸோ இதோட 2 டைமென்ஷன் வியூ, ஓகேங்களா? இதோட பிளான் கம்ப்ளீட் ரூஃப் பிளான், அதாவது ஸ்ட்ரெயிட் வியூ நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நியூ வியூவில் ஸோ ஆன் ஒர்க் பிளேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை பிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ கரண்ட்டாக எப்படி ஒர்க் பிளேன் வச்சுருக்கோமோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் ஒர்க் பிளேன் நமக்கு ஒரு வியூ கிடைக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை வந்து பிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு வியூ கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது இதோட வந்துட்டு டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 500 கொடுத்தோம், 500 இருக்கும். இதோட வியூ பாருங்கள், நான் அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஸ்லோப்பை நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரெயிட் வியூவாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வியூ கூட வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் கரண்ட் ஒர்க் பிளேன் 3D. கரண்ட் பிளேன் எப்படி வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நியூ வியூ கூட இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். வியூவில் நியூ வியூ ஆன் ஒர்க் பிளேன். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஆல்.